கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் ஆடி மாதம் முதல் வெள்ளியை ஒட்டி குலதெய்வமாக விளங்குகின்ற பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தும்பவனத்தம்மன் கோவிலில் திரளான பக்தர்கள் பொங்கல் வைத்து அம்பாளுக்கு படையலிட்டு சிறப்பு வழிபாடு. தமிழகம் எங்கும் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தையொட்டி திரளான பக்தர்கள் தங்கள் குலதெய்வ கோவில்களில் பொங்கல் வைத்து சிறப்பு இறை வழிபாட்டில் ஈடுபடுவது வழக்கம். அதிலும் குறிப்பாக ஆடி மாதத்தில் முதல் வெள்ளியையொட்டி பக்தர்கள் கொண்டாடி அந்நாளில் தங்களது குலதெய்வ கோவில்களிலும் அம்மன் ஆலயங்களிலும் பொங்கல் வைத்து வழிபடுவர். அந்த வகையில் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் இன்று ஆடி மாதம் முதல் வெள்ளியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரத்தில் கிராம குலதெய்வமாக விளங்குகின்ற பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தும்பவனத்தம்மன் கோவிலில் இன்று ஆடி மாதம் முதல் வெள்ளியையொட்டி வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ தும்பவனத்தம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் காலை முதலில் இருந்தே நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி காலை முதலில் இருந்தே திரளான பக்தர்கள் தங்களது குடும்பத்தார் உற்றார் உறவினர்களோடு கோவில் வளாகத்தில் பொங்கல் வைத்து ஸ்ரீ தும்பவனத்தம்மனுக்கு படையலிட்டு சிறப்பு வழிபாடு மேற்கொண்டும் தும்பவனத்தம்மனை மனமுருகி வேண்டி விரும்பியும் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் இந்நிகழ்வில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளருமான சோமசுந்தரம், அதிமுக கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், ஒன்றிய செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KUS சோமசுந்தரம் உள்ளிட்ட திரளான அதிமுகவினரும் பங்கேற்று ஸ்ரீ தும்பவனத்தம்மனை சுவாமி தரிசனம் மேற்கொண்டு கோவில் வளாகத்தில் இருந்த திரளான பக்தர்களுக்கு அன்னதானங்களும் வழங்கினர். விழா ஏற்பாடுகளை ஒன்றிய செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தம் சிறப்பாக செய்திருந்தார்.